ஒரே நேரத்தில் தாய் தந்தையை இழந்து நிர்கதியாகி வாடகை வீட்டில் அடைப்பட்டிருக்கும் 3 குழந்தைகளுக்கு அரசாங்கம் ஒரு வீட்டை ஒதுக்கி அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து நகர்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் 55க்கும் மேற்பட்டோரை காவு வாங்கியுள்ளது. இதில் கருணாபுரத்தில் மட்டும் 26 பேர் ஒரே நாளில் மரணக்குழியில் விழுந்தது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியது. துக்க வீட்டிற்கு வந்த உறவினர்கள் எந்த வீடு என்று தெரியாமல் கண்ணீரில் திகைத்து நிற்கும் அளவிற்கு தெருநெடுக பந்தல்களும் அதன் கீழ் வரிசையாக பிரேத பொட்டிகளில் இறந்த உடல்களும் வைக்கப்பட்டிருந்தன. தெருவெங்கும் அழுகுரல்கள் ஓயாமல் ஒழித்து கொண்டிருக்க நம்மையும் கலங்க வைத்தது ஒரே நாளில் தாய் தந்தையை இழந்து 3 குழந்தைகள் நிர்கதியாக நிற்கும் காட்சி. கருணாபுரத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான தந்தை சுரேஷ், தாய் வடிவுக்கரசி கள்ளச்சாராயத்தால் இறக்க கோகிலா, ஹரிஷ், ராகவன் ஆகிய 3 குழந்தைகளும் அரவணைக்க வேண்டிய வயதில் பெற்றோரை தவறவிட்டு தவிக்கின்றனர். பெற்றோரை இழந்த கோகிலா என்ற சிறுமி 11ஆம் வகுப்பும், ஹரிஷ் 10ஆம் வகுப்பும், ராகவன் 9ஆம் வகுப்பும் பயின்று வருகின்றனர். இவர்களின் கல்வி கட்டணத்தை அரசு ஏற்ற போதிலும் படிப்புக்கான செலவுகளுக்கு உதவுவதாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ளன. பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வயது முதிர்ந்த பாட்டி ஆதரவு கரம் நீட்டினாலும் தள்ளாத வயதில் உணவுக்கான செலவு, வீட்டு வாடகை ஆகியவற்றுக்கு வருமானம் ஈட்டுவது என்பது கடினமான செயல் என்பதால் அரசாங்கம் தங்களுக்கு ஒரு வீட்டை ஒதுக்கி அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என சிறுமி கோரிக்கை விடுத்துள்ளார். தாயை இழந்த நிலையில் தனது தம்பிகளுக்கு தாயாக அவதரித்த கோகிலா தனது தம்பிகளை மருத்துவராகவும் வழக்கறிஞராகவும் ஆக்குவேன் என கூறியுள்ளார். எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா நாளைக்கு நாங்க வளரணும், எங்களுக்கு இன்னும் மேல் படிப்பு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. என் தம்பிங்களை பற்றி படிக்க வைக்கணும். அதுக்காக அந்த பணம் படிப்பு செலவுக்கு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால ஒரே ஒரு வீடு மட்டும் வேணும் எல்லாத்துக்கும். கள்ளச்சாராயம் அருந்தி தங்களைப் போல யாரையும் அனாதையாக்கி விடாதீர்கள் என எச்சரிக்கும் சிறுமி கோகிலா, கள்ளச்சாராயம் காய்ச்சி கைதானவர்கள் சிறையிலிருந்து மீண்டும் வந்து இதே செயலில் ஈடுபடாத வகையில் அவர்களை 4 சுவற்றுக்குள்ளேயே அடைத்து வைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். எல்லா அப்பா கிட்டையும் தயவுசெய்து நான் உங்க பொண்ணா நினைச்சுக்கோங்க. தயவுசெய்து யாரும் குடிக்காதீங்க. குடிச்சாலே எல்லாம் குழந்தைங்களும் நடுத்தரில் தான் நீங்க அதுக்காக கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. தயவு செய்து சொல்கிறேன், யாரும் குடிக்காதீங்க. குடிச்சதுனால தான் இன்றைக்கி நாங்கள் 3 பேர் இன்றைக்கி ரோட்டில் அனாதையாக நிற்கிறோம். அதே மாதிரி அவங்க ஆயுள் தண்டனை தானே அவங்களுக்குலாம் கொடுக்கணும். அந்த 4 செவத்தை பார்த்து பார்த்து அவங்க யோசிப்பாங்களே, நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணும், நம்ம குழந்தைங்க சாப்பிட்டுச்சே சாப்பிடலையா, நம்ம பொண்டாட்டி என்ன பண்ணும் அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். எல்லா இடத்துலையும் தடை செய்யணும். தயவு செய்து கேட்குறேன், அவங்க யாரையும் வெளியே விட்டுறதுங்க. அது சம்மந்தப்பட்டவங்க வெளியே விட்டாங்கன்னா திருப்பியும் அதில் யாரோ ஒரு ஆளாச்சும் அது தொடங்கணும்னா மீதி பேர் பார்த்து தான் அதை செய்வாங்க. தயவு செய்து வேணாம். சிறுமி கூறுவது போல கள்ளச்சாராயம் காய்ச்சி சிறை தண்டனைக்கு பின் வெளியே வந்த பின் அவர்கள் மீண்டும் அதே தொழிலை செய்யாதபடி தண்டனை வழங்க வேண்டும் என்றும், அவ்வாறு சிறையில் இருந்து வெளியே வருபவர்களின் நடவடிக்கைகளை உள்ளூர் போலீசார் கண்காணிப்பதும் தீர்வாக அமையும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்.